அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கன்னியாகுமரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று பேசிய தவேகாவின் திரு ஆதவ் அர்ஜுனா செமிஃபைனல் அரையிறுதியில் அதிமுகவை வீழ்த்திவிட்டோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். இறுதிப் போட்டியில திமுகவை எதிர்கொள்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுக இடத்தை முழுமையாக அபகரிக்க பார்க்கிறதா தாவேகா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியலர் திரு கே.சி. பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு டி.என். ரகு இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு கே.சி. பழனிசாமி, எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் தள்ளி நின்று விலகி நின்று களத்தை சொல்லுங்கள். தாவேகா சொல்றாங்க இல்லையா, அதிமுகவை செமிஃபைனல்ல ஜெயிச்சிட்டோங்க. உண்மையிலேயே கள யதார்த்தம் தானா, இல்ல அந்த நிலையை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறார்கள்? நான் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அபகரிக்க நினைக்கிறார்களா அல்லது அபகரிக்க அது சொன்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது அபகரிப்பதற்கோ அவர்கள் எந்த விதமான முயற்சியையும் செய்யறதே கிடையாது. அப்படி செய்வதாக இருந்திருந்தால் டிசம்பர் 24 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள். பெரியாருக்கு விஜய் நினைவஞ்சலி செலுத்துகிறார். எம்ஜிஆரை அவரோட அந்த பிரச்சார வேனில் பஸ்ஸில் வந்து படத்தை போட்டிருக்காரு. மேடைகளில் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு. எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பேன் என்று சொல்கிறாரு. அப்போ அந்த நினைவு நாளுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு அதுன்னு ஒரு மேட்டர் ஆஃப் 5 minutes ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு அஞ்சலி செலுத்தி அதை பத்திரிகைகளுக்கு ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கணும்ல. யாரை விஜய் கேட்குறீங்க? விஜய். இப்போ அவர்கள் தரப்பில் எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறது இல்லை. இன்னும் ஒரு அரசியல் களத்துக்குள்ளேயே அவர்கள் வந்து பெரிய அளவில் வரலை. இதுவரைக்கும் வந்தது வந்து ஓரளவுக்கு தானா உருவாக்கப்பட்டது. ஏன் அதிமுகவில் வந்து இந்த தாக்கம் வருதுன்னா, அதிமுகவில் இருந்து பலரும் வெளியேற்றப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள். அப்போ வந்து திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஒரு மாற்று சக்தியாக தாவேகாவை பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். கரெக்ட். அப்போ அதிமுகவிலிருந்து வெளியேற்றம் செய்யப்படுபவர்கள், வெளியேறுகிறவர்கள் தாவேகாவுக்கு வருவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு தாவேகா புரிந்து வைத்திருக்கிறது. நோ அதர் ஆப்ஷன் ஃபார் தம் அப்படின்ற இடத்துக்கு தாவேகா வந்துடுச்சு. இல்லை, வேறு வழி இல்லை அப்படிங்கிற அந்த நிலையில வந்து நான் பார்க்கல. திமுகவுக்கு போக முடியாதுன்னா தாவேகா ஒரு ஆப்ஷனாக கண்ணுக்கு தெரியுது, அப்படி வந்து எடுத்துக்கலாம். இல்லை சார், ஒரு ஆப்ஷன்ங்கிறது வேற, ஒரே ஒரு ஆப்ஷன்ங்கிறது வேற. அப்படியெல்லாம் இல்லை. யாருக்கும் அரசியல் செய்தாகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இல்லை, யாருக்கும் அரசியல் செய்தாகணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன் தாவேகாவை அப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் எம்ஜிஆரை முன்னிறுத்துவதால். அவர் எம்ஜிஆரை முன்னிறுத்துகிறார், ஜெயலலிதா அம்மாவை முன்னிறுத்துகிறார். ஒரு திமுகவுக்கு மாற்று, அதாவது 77 எம்ஜிஆர் அந்த இயக்கத்தை துவக்கிய பொழுது எப்படி இருந்ததோ, ஜெயலலிதா அம்மா காலத்தில் எப்படி அந்த திமுக எதிர்ப்பு என்பது மிக வலுவாக கட்டமைக்கப்பட்டதோ, அப்போ எம்ஜிஆரை புகழ்வதும் திமுகவை எதிர்ப்பதும் இந்த ரெண்டு சேருகிற பொழுது நேச்சுரலா ஒரு பாசமான பார்வை அந்த பக்கம் பார்க்கப்படுது. திரு செங்கோட்டையின் இந்த பக்கம் வந்த பிறகும் பொங்கலுக்கு அப்புறம் அதிமுக தலைவர்கள் பலர் தாவேகாவுக்கு வருவார்கள் அப்படின்னு திரு செங்கோட்டையின் பேசினதும் நம்பிக்கை கொடுத்திருக்கா அவங்களுக்கு இப்படிலாம் பேசுவதற்கு தாவேகாவுக்கு? ஒரு திரு விஜயே ஈரோடு கூட்டத்தில் பேசுகிற பொழுது அதை சொன்னார்ல, அதிமுக அதாவது இன்னும் நிறைய பேர் வந்து எங்கள் பக்கம் வராத. இல்லை, முதல்ல சொன்னது செங்கோட்டையன் தானே. அதான் விஜயும் அந்த கூட்டத்தில் வந்து சொல்றாரு. எல்லாமே எங்க அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை. அவர் அனுப்பிச்சிருவாரு நிறைய. அதாவது இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு
மிக அதிக அளவில் தலைவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், தொண்டர்கள் வெறுப்பு அடைந்து இருக்கிறார்கள். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 20% வாக்கு வங்கி அவர் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறார். அதை பெரிய அளவில் மீட்டு, அந்த வாக்கு வங்கியை மீட்டு அதை 40 ஆக்குவதற்கு ஆனால் எந்த முயற்சியும் இல்லை. விஜய்க்கு சாதாரணமாக அவருடைய ரசிகர்கள் அந்த குட்வில், அது அரசியல் ரீதியான செயல்பாடுகள் அல்ல, அந்த குட்வில் ஒரு 20% இருக்கும் 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 20%, அதாவது அந்த இளைஞர்கள் அந்த குட்வில் என்பது எங்க விஜய்க்கு டிராபேக். அப்ப கணக்கு சரிதானே? அப்போ திரு ஆதவ அர்ஜுனா பேசுற கணக்கு சரிதானே? செமி ஃபைனல்ல நாங்க 20 வச்சிருக்கிற அதிமுகவை 20 வச்சிருக்கிற நாங்க வீழ்த்திட்டோம்னு வந்து நாங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறதுக்கே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். அதுதான் உங்களுக்கு எடுத்தோன்னே நான் சொன்னேன். நாங்க அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறேன்னா என்ன பண்ணிருக்கணும்? எம்ஜிஆர் படத்தை வச்சு நினைவு நாளுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி பெரிய அளவில் அவங்க ஏதாவது முயற்சி எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. இதுல நாங்கன்னு சொல்றதுக்கு வந்து இதுல எதுவுமே அர்த்தமே இல்லை. எம்ஜிஆருங்கிற ஒரு ஃபேக்டரை மட்டும் தாவேக்கா நம்பல. நீங்க சொல்ற இந்த வாக்கு சதவீதம் 20ன்னு இளைஞர்கள் வாக்கு சதவீதத்தை வச்சே அந்த கட்சி அந்த அது எல்லாத்துக்குமே அதிமுகவை இப்போதைக்கு தோற்படுத்தி சீமானுக்கு 8% இல்லைங்களா? சீமானுக்கு 8% இருந்தது இல்ல, கமலுக்கு 8-9% வரைக்கும் வந்தது இல்ல, கமலுக்கு வந்தது இல்ல. இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமியால் அல்லது எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த 20% வாக்கு வங்கி இப்ப விஜய் கிட்ட இருக்கிற 20ஓட போய் இணைகிற பொழுது 40ஆக அது திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக நிற்கும். இப்ப திமுக மீது இல்ல, அதனாலதானே 18 வச்சிருக்கிற பாஜகவோட அவங்க போயிருக்காங்க, என்டிஏவோட போயிருக்காங்க. இல்ல அது அது மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அதிருப்தி அல்லது எடப்பாடி பழனிசாமியை விரும்புகிறவர்கள் ஒரு 20%. இந்த கலாமே நீங்க ஒப்பிடுறீங்கல்ல, ஒரு டெஸ்டர்டு ஓட் பேங்க் அதிமுகவுக்கு இருக்குது. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கி இருக்கிற ஓட் பேங்க், பிரதமர் வேட்பாளரையே முன்னிறுத்தாம அவங்க பெற்றிருக்கிற ஓட் பேங்க நீங்க விஜய்க்கு இப்பவே 20% இருக்குன்னு நீங்க ரெண்டையும் சமன்படுத்தி தானே சொல்றீங்க. அதான் இந்த 20% உங்களுக்கு இங்க வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பட் cannot take it as granted. இப்ப திமுகவுக்கு நிறைய அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக காரங்க வேலுல இருந்து நிறைய செந்தில் பாலாஜி வரை அங்க திமுகவுக்கு போன போது ஏன் இங்க பலகீனமாக பொழுது திமுகவுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு நேச பார்வையை பார்த்தார்கள். அது திமுக வெற்றிக்கு அது உதவுச்சு. அங்க டிஎம்கே ஓட் பேங்கும் இருந்துச்சு. அதுதான் சொல்றேன். அதே நிலையில இங்க ஒரு அடிப்படை வாக்கு வங்கி என்பது ஒரு 20% இருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் அல்லது எடப்பாடி பழனிசாமியை விரும்பாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இணைகிற பொழுது, அதுவும் இப்ப தேர்தல் நெருக்கத்துல இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தவோ ஒற்றுமைப்படுத்தவோ வெல்லுகிற ஒரு வியூகத்தை வகுக்காமல் இருக்கிறார் என்று, அதாவது எம்எல்ஏக்களை தவிர, மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களை தவிர அத்துணை நிர்வாகிகளும் இருக்காங்க. ஓகே ராம்கி, சட்டமன்றத்தில் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு பேசினாரு. சட்டமன்றத்தில் வரைக்கும் தாவேகாவை ஆதரித்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்கான விலையா திரு ஆதவர்ஜனா இப்போ சொல்றது, அந்த விலையை திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ கொடுக்குறாரா? இல்லை, ஆதவர்ஜனா பேச்சை அந்த அளவுக்கு எடப்பாடி சீரியஸாக எடுத்துப்பார் நான் பார்க்கல. இது ஒன்றும், அதாவது ஆதவர்ஜனா இஸ் அ வெரி குட் டாஸ்க் மாஸ்டர், அதில் என்ன சந்தேகம் இல்லை. அவர் சில செய்திகள் சொல்கிறார். அவர் சொல்கிறது செமிஃபைனலில் நாங்கள் அதிமுக தோற்கடித்தோட்டோம் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய கவனம் இன்னும் ஃபைனல் திமுக எதிர்ப்பில் தான் அப்படிங்கிறது அவர் சொல்கிற செய்தி செங்கோட்டையனுக்கான செய்தி. இது வரைக்கும் சேர்ந்த செங்கோட்டையனுக்கான செய்தி. இது வர துடித்து கொண்டிருக்கிற அதிமுக தலைவர்களுக்கான செய்தி. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டீங்க, நம்பி வாங்க, என்ன நம்பி வந்துட்டீங்க, செங்கோட்டையனுக்கான செய்தியை பார்த்துருவோம், என்ன நம்பி வந்துட்டீங்க, திரும்ப நாங்கள் அதிமுக இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படி சொல்றதோ, ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சு சொல்றதோ, அதனால எங்களுக்கு பெரிய சங்கடத்தை உருவாக்குது. நாங்கள் அதிமுகவை அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம்.
திரும்ப நீங்க எம்ஜிஆர் படத்தை வச்சு மாலை போட சொல்லுங்க. எம்ஜிஆர் ஒரு நடிகர், விஜய் இன்னொரு நடிகர். விஜய் எம்ஜிஆர் தாண்டி வந்துட்டார், எம்ஜிஆர் விட அதிக போட வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது திரும்ப எங்களை அதிமுக கனெக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் அவங்களுக்கு சில சர்ம சங்கடங்கள்லாம் வருது. ஏன்னா அந்த ஊழல்ங்கிற விஷயங்கள்லயே ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு தானே பேசுறாரு. எம்ஜிஆரை விடுவதற்கு தாவேக்கா தயாரா இல்ல. நானும் சுத்தம் புறக்கணிக்கல. நீங்க திரும்ப அதாவது அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன, உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்க தாவேக்கால வந்து சேர்ந்து விட்டீங்கன்னா கடவுளை மனிதனைங்கிற மாதிரியான ஒரு இதுதான் அது. நீங்கள் பாஜகவை மறந்து விடுங்கள், காங்கிரஸ் எப்படியாவது கூட வந்து சேரணும்னு நினைக்க ஆரம்பிச்சு விடுங்க, அதிமுக மறந்துடுங்க, திமுக எதிர்ப்பை மட்டும் பிரதானப்படுத்துங்க. இதுதான் அவங்க வைக்கிற ஒரே இது. அதை நோக்கி தான் வரக்கூடியவர்களும் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. செங்கோட்டையன் திரும்ப பேசுறது வந்து அதிமுகலேருந்து எல்லாம் வந்துருவாங்க, எடப்பாடி எதிர்ப்பை மறைமுகமாக சொல்றார். மற்றவங்களாம் என்ன எதுக்காக இப்போ ஓபிஎஸ் தினகரன் அவர்களும் தாவேக்கா ஒரு சாய்ஸாக பார்க்க என்னன்னா எடப்பாடி எதிர்ப்பு, எடப்பாடி எதிர்ப்பதுக்காக நாங்கள் போவேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்கு. நீங்க தாவேக்காவை ஒரு சாய்ஸா பார்க்கறாங்கன்னு அதை கடந்து போக முடியாதுல்ல. திமுகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்கு, அங்க வேண்டாம் தாவேக்காவை நம்பி போலான்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா தாவேக்காவை அவங்க கன்சிடர் பண்ணி தானே அந்த தலைவர்கள் மூவ் ஆகுறாங்க. இல்ல அதுல ஒரு பிரிவிலேஜ் இருக்கு அவங்களுக்கு. திமுக கிட்ட போயிட்டானா நீங்க அங்க போய் எடப்பாடி எதிர்ப்பெல்லாம் செய்ய முடியாதுங்க. அங்க போய் பாஜக எதிர்ப்பை தான் நீங்க ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் முன்வைத்தாக வேண்டும். இப்போ இவருடைய அஜெண்டாங்கிறது எடப்பாடி எதிர்ப்பு மட்டும்தான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு டெம்பரரி மாதிரி, அதாவது எங்கள் ஊரில் நாங்கள் இருந்து வளர்ந்த கொத்த தெருவில் வந்து சுமை தாங்கின்னு ஒன்று இருக்கும். அதாவது ரொம்ப தூரம் நீண்ட பயணம் சுமையோட தூக்கிட்டு வரவங்கள கொஞ்சம் நேரம் அப்படி இறக்கி வச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுக்கான ஒரு இடம் இது. அது போன்று இந்த 2026 தேர்தலில் ஒரு கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழல் இருக்கும்போது அப்படி தாவேக்கால போய் இருந்துட்டு அங்க போய் இருந்து எடப்பாடி எதிர்ப்பை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஒருவேளை 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஒரு சின்ன பின்னடைவு எடப்பாடிக்கு வந்தா கூட அதிமுக தலைமை எதிர்த்து ஒரு எதிர்ப்பை செய்ய முடியும். இதே நீங்க திமுக போய் சேர்ந்துட்டீங்கன்னா கரைஞ்சிருவீங்க. அதனால அவங்க ஒரு ஆப்ஷனா அந்த அதுதான் பிரதான ஆப்ஷன் அவங்க கன்சிடர் பண்றதே. இதை தாண்டி போய் தாவேக்கால போய் விஜய் முதல்வராகிறதுக்காக இவர்கள் பணியாற்றுவாங்க. அது ஒரு சின்ன சாம்பிள். செங்கோட்டையன் பாருங்க, செங்கோட்டையன் முதல் விஜயை பற்றி பேசுவதை விட அதிமுக நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றதை தான் ஒவ்வொரு பேட்டியிலும் சொல்லிட்டு இருக்காரு அவர். நீங்க எடப்பாடி சொன்ன முக்கியமான குற்றத்தை என்னன்னா இப்படி யோசிப்போமா, ஒருவேளை தாவேக்காவையே அதிமுக சாயல்ல உருவாக்கிட்டாங்கன்னா இவங்க எல்லாரும் போய் சேர்ந்து திரும்ப இங்க வர வேண்டிய அவசியம் சொல்றேன். அதற்கான முயற்சி நடக்குது. அதை ஆதவர்ஜனா விரும்பவில்லை. அதுதான் அங்க முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, இது வந்து அதிமுக கூடாரமா ஆக்கிடாதீங்க, நம்மளுடைய இலக்கு வந்து திமுக. இது நீங்க இங்க பாஜக பத்தி பேசாதீங்க, அதிமுக பத்தி பேசாதீங்க, நாம எப்படியாவது காங்கிரஸை கொண்டு வந்துட்டு திமுக எதிர்ப்பை அதுல போக்கஸ்டா இருக்கணுங்கிறத அவர் சொல்ல வரல சார். ஏன் அதை சொன்னாரு? நம்ம நீங்க சொல்றது பாதி ஸ்டேட்மெண்ட் சார். அதுக்கே அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. ஏன் நாங்க விசிகாவை எதிர்த்து பேசுறது இல்ல, ஏன் நாங்க இடதுசாரிகளை எதிர்த்து நாங்க பேசுறது இல்ல, நாங்க ஏன் அதிமுக எதிர்த்து பேசுறது இல்லைன்னா இவங்கெல்லாம் எங்க பக்கம் தான் இருக்காங்க. இந்த தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க. தலைவர்களுக்கு வேணுமானால் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க, மானசீகமா எங்க பக்கம் தான் இருக்காங்க, எலெக்ஷன்ல எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கறதுனால இவங்க யாரையும் நாங்க எதிர்த்து பேசலங்கிறது. அதிமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான் அவர் எடுக்கிறாங்க. இல்ல அதே நிலைப்பாடு தான் அவர் சொல்றது தெளிவா இருக்குது. அதாவது அந்த இவங்களுடைய ஆதார வங்கி எல்லாம் கலகலத்து போய்விட்டது, அந்த தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்காங்க, நாங்க அந்த தலைவர்களை போய் விமர்சனம் செய்துட்டு இருக்கணும், அவங்க அப்படியே இருந்துட்டு போகணும் கடந்து போறாரு. ஆனா இதுக்கு பின்னணியில உள்ள விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் வந்து நீங்க நேரடியாக தாவேக்கால சேர்ந்தாலும் எங்களுக்கு கூட்டணியில சேர்ந்தாலும் ரொம்ப தெளிவா இருங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு, செங்கோட்டையன் நினைத்திருந்தால் பாஜக சேர்ந்து கவர்னர் ஆயிருப்பார், திமுக சேர்ந்து அமைச்சராக இருப்பார், அதையெல்லாம் துறந்து விட்டு தியாகம் செய்து விட்டு எங்க கிட்ட வராருன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய கட்சி அஜெண்டாவாக பணியாற்றுறார். அப்படி உங்களுக்கு அஜெண்டா வேறு எந்த அஜெண்டா இல்லாமல் இங்க வாங்க, வந்து முதல்வராக்கிறதுக்காக பணியாற்றுங்க. இங்கே வந்துட்டு எடப்பாடி எதிர்க்கிறது, பாஜகவை ஆதரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம் என்பதுதான் ஒரு மறைமுகமான செய்தி. அரசியல்வாதி கேசிவிபி இப்பவே 20% தாவேக்காவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்போ எலெக்ஷனுக்கு 4 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் கணிக்கிறார். அப்போ தாவேக்காவுக்கு போறவங்க ஒரு டெம்பரரி ஷெட்டு தான் போவோம், தாவேக்கா மேல வந்துச்சு தாக்கு பிடிச்சிச்சுன்னா அங்க இருப்போம், இல்லைன்னா மீண்டும் அதிமுகவுக்கு ஓடி வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட இருப்பாங்க. இப்பவே 20% எலெக்ஷன் சமயத்துல எவ்வளவு சதவீதம் உயரும், தாவேக்காவுடைய அரசியல் எதிர்காலம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சு நகர மாட்டாங்களா என்ன? நீங்க இவங்க போற எஃபர்ட்டை நீங்க பாக்கல. ஓபிஎஸ் அவர்கள் இத்தனை காலம், தினகரன் அவர்களும் அவங்க தினகரன் வெளிப்படையா சொல்ல, நான் கட்சி ஆரம்பித்ததே எடப்பாடி தலைமையை கேள்விக்குள்ளாக்குவதுதாங்கிறார். ஓபிஎஸ் இத்தனை காலம் போராடினது, அவர் உரிமை மீட்பு குழு சொல்ற இத்தனை காலம் அவங்களுடைய எஃபர்ட் இருக்குல்ல. இப்ப ஜஸ்ட் லைக் தட் இந்த 2026 தேர்தலுக்காக இந்த போய் இந்த முகாம்கள்ல போன
போனதுனால அவங்களுடைய எஃபர்ட் எல்லாம் வீணா போயிடும். ஸோ இப்போ அவங்களுடைய அல்டிமேட் எய்முங்கிறது எடப்பாடி தலைமையை கொஸ்டின் பண்றதுதான். சார் அவங்க 3 முறை முதல்வர் இருந்திருக்காரு ஓபிஎஸ் வச்சு, இவர் எம்பியா இருந்திருக்காரு. இவங்க பார்க்காத எம்எல்ஏ எம்பிஸ் கிடையாது. இவங்களுக்கு ஒரு பதவி ஒரு பொருட்டு இல்ல, இவங்களுக்கு தேவை அதிமுக தலைமை பொறுப்பு அப்படிங்கிற அந்த அதிகாரம், அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அது நியாயம் தானே, அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க. இல்ல வெறுமனே இதை எடப்பாடி எதிர்ப்புன்னு சுருக்க முடியாது. 3 பரிணாமங்கள் இருக்குது. பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனித எதிர்ப்பு. ஆனால் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள். அப்ப விஜய் எம்ஜிஆரை போட்டிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார், திமுகவுக்கு எதிராக இருக்கிறார், பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார். அப்ப கரெக்டா ஒரு நேச்சுரல், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவம் ஏற்படுகிறது. இப்ப யாரு பாஜக எதிர்ப்பு? விஜய். ஓபிஎஸ் பாஜக எதிர்ப்பா? சார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாஜக எதிர்ப்பு இல்ல. ஓபிஎஸும் தினகரனும் தாவேக்கால சேர்ந்துட்டாங்களா? இல்ல சார், நம்ம இவங்களா போவாங்கன்னு தானே சார் இவ்வளவு அவர்களது நிலை. சரி, இப்ப அதிமுக இருந்தது ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் நான் கணக்கு வச்சு பேசல. சரி, செங்கோட்டையன் பாஜக எதிர்ப்பா? ஆமா, அவரை இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு அவரை பயன்படுத்தி இல்ல உண்மையில சொல்றேன், அவரை பயன்படுத்தி பாஜக எதிர்ப்புனா ஏன் சார் பாஜக தலைவர்களை போய் டெல்லியில அவரை நம்ப நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கூட்டணி உருவாச்சுன்னு ஏன் சார் அவரை நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கிறாங்க. சும்மா இருந்தவரை வரவழைச்சு அவர்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும், அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவரை பயன்படுத்தி கொண்டு கை கழுவி விட்டார்கள். அவர் ஏமாற்றப்பட்டு விட்டார் என்பதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு திமுக மட்டும் தான் பிரதானப்படுத்த நினைக்கிறேன். யாருமே பாஜக எதிர்ப்புல உறுதியாக இல்ல. ரெண்டாவது, தாவேக்காவில் இருந்துகிட்டு பாஜக பத்தின எந்த விமர்சனங்களும் செய்யறது இல்ல. விஜயே பேச நிறுத்திட்டார். அப்படி இருக்கும்போது அங்க இருந்துகிட்டு பாஜக எதிர்ப்பு ஆதரவெல்லாம் ஆதரவர்ஜினா போன்றவர்களே ரசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை திமுக எதிர்ப்பு. நான் திரும்ப செங்கோட்டையன் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியை பத்தி எந்த விமர்சனம் செய்ததில்லை. அவருடைய ஓவரால் கேரியர்ல பாத்தீங்கன்னா திமுகவை ரொம்ப சொற்பமா தான் விசாரிச்சிருக்காரு. அப்படியே சொன்னா ஜெயலலிதாவோட ரெஃபரன்ஸ் எடுப்பார். அம்மா அவர்கள் தீயசக்தி சொல்லிட்டார், அதனால நான் தொண்டனா பணியாற்றுன்னு சொல்லுவார் வழியா நேரடியாக திமுக எதிர்த்ததில்லை. அவர் நேரடியாக திமுகவை இறங்கி களமாடணும் போன்றவர்கள் விரும்புகிறார். திமுகவை எதிர்த்த அளவுக்கு பாஜகவையும் அவர் எதிர்க்கிறார். ஓகே, திரு முளைத்து 3 இலை கூட விடல அப்படின்னு திரு ஜெயக்குமார் தாவேகா குறித்து விமர்சிக்கிறார். ஆனா நாங்க செமிஃபைனல்ல அதிமுகவை ஜெயித்து விட்டோம்னு திரு ஆதவர்ஜனா பேசுறார். இதனா நம்பிக்கையா இல்ல அதீத நம்பிக்கையா? அதே மாதிரி முளைத்து 3 இலை விடலன்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசணும். அப்பதான் நியூஸ் இது. இவரு கேபி முனுசாமி அப்புறம் இவரெல்லாம் சொல்றது அந்த அவங்க கட்சியோட கருத்தா கூட நீங்க எடுத்துக்க முடியாது. அப்ப இங்கேயும் விஜய் சொல்லணும்னு வந்துருவாங்கல்ல. அது இருக்கு. பட் இவங்க புதுசா வந்த கட்சி, அதனால விஜய் எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறாரு. 10 நிமிஷம் பேசுறாரு. இவர் கால் மார்க்ஸ் எல்லாம் படிச்சேன்னு சொல்றாரு கார்த்திகேயன். ஆனா மேடை பேச்சுல ஷார்ப்பா பேசுதுன்னு படிக்கல. அவரு ரொம்ப ஒரு கோர்வையே இல்லாம டிஸ்ஜாயிண்டடா இருக்குது. அது கேட்கறதே ரொம்ப கடினமா இருக்குது. என்ன சொல்ல வராரு அப்படின்னு நாங்க அதை நம்ம டாட்ஸை இணைக்கிறதே கஷ்டமா இருக்குது. அப்புறம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அரசியல் பேசுறதை தவிர்க்கணும். இது கிறிஸ்துவர்களுக்கு இவர்கள் செய்யும் ஒரு பெரிய துரோகம். இது அங்க போயிட்டு அவுட் அண்ட் அவுட் அரசியல் பேச்சு பேசுறது மற்றவங்களுக்கே ஒரு கேள்வி எழுப்பும். நான் எல்லாருக்குமே சொல்றேன், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள கிறிஸ்துமஸ் விழா வேணான்னு கிறிஸ்தவர்களே சொல்லிடணும். ஏன்னா அங்க நீங்க இவங்களோட அஜெண்டாவை டிரைவ் பண்றாங்க. அது தவறுன்றது. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பத்தி தொட்டுட்டு போறாங்க. அதனால இது இப்ப நம்ம ஒரு மதச்சார்பின்மை பத்தி பேசும்போது இதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த சீசன்ல அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் இவர் நீங்க சொன்ன மாதிரி விசிக காங்கிரஸ் சிபிஐஎம் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள தொண்டர்கள் இவங்க பக்கம் வந்துட்டாங்களா? இவ்வளவு பெரிய அநியாயங்க இது. கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் இவங்களை விரும்புறதா எங்கேயாவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரா? ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு சிக்னல் இருக்குதா? எவ்வளவு அநியாயமா அவங்க ஓட்டுக்காக இல்லாம நாட்டுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டு விடாதுன்னு தெரிகிற விஷயங்கள்ல அவங்க கையில் எடுக்கிறாங்க. சாதி மறுப்பு திருமணத்தை தங்களோட அலுவலகங்களை பண்ணி வைக்கிறாங்க. அவங்கள போய் எங்க பக்கம் வந்துட்டாருன்னு நான் கூசாம சொல்றேன். எப்படிங்க கரெக்ட்? இது என்ன நியாயம்? இதுக்கு ஆக்சுவலா திருமாவளவன் அவர் தான் பொறுப்பேற்கணும். ஒண்ணுமே செய்யாதவரை தூக்கி நீங்க பெரிய பதவி கொடுத்து விசிக்கு ஒரு பெரிய ஒரு பிலாசபர் மாதிரி கொண்டு வச்சாருல்ல, அதனுடைய வினைன்றனா. திமுக பத்தி எனக்கு தெரியும். எனக்கு ஒரு எலெக்ஷன்ல நீங்க அவங்களோட இதுல வார் ரூம்ல இருந்துட்டீங்க, ஸ்ட்ராட்டஜி ரூம்ல இருந்துட்டு நீங்க திமுக பத்தி ஃபுல்லா எல்லாமே தெரியுமா? இவரும் திமுகவோட ஃபவுண்டிங் ஃபாதர் மாதிரி பேசுறாரு. 1949 இருந்த மாதிரி பேசுறாரு. ஒரே சும்மா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்தவங்க எல்லாரும் அப்படி சொல்ல முடியுமா? திமுக பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், திமுகனா என்னன்னு எனக்கு தெரியும்னு.
அந்த மாதிரி ஒரு எக்ஸாஜரேட் பண்றாரு தன்னோட இம்பார்ட்டன்ஸை அவங்க கட்சியில. அதை நான் சொல்லணும். அதிமுகவை செமிஃபைனல்ல ஜெயிச்சிட்டோம்னா அது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லையா? நான் கேட்கிறேன், என்ன அது என்ன இந்த 31% அவங்களுக்குங்கிறது என்ன சயின்டிபிக் சர்வே? அது எலெக்ஷன்ங்கிறது வார் ரூம்ல நடக்கிறது இல்லைங்க, மக்கள் மன்றத்தில் நடக்கிறது. இவங்க இன்னும் ஒரு 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 வார்டு கூட வந்து தாவேக்காவை ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி 31%. அதாவது ஜென்ரலா இப்ப ஒரு கேசிபி சொல்ற மாதிரி நானும் 20% வரலாம், அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றோம் ஜென்ரல் அப்சர்வர்ஸ். பட் வந்து இவர் 31% பின் பாயிண்ட் சொல்றாரு, ஸ்வீப் பண்ணுவோங்கிறாரு. விட்டா வந்து இந்த பதவியேற்பு நாள் மட்டும் தான் குறிக்கணும்னு சொல்லுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க கான்பிடென்டா, கான்பிடன்ஸ் தேவைதான். பட் இந்த நம்பர்ஸ்லாம் எங்கேருந்து வந்தது நான் கேட்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி, 5% கீழ் தான் பிஜேபிக்கு வாக்கு இருக்கு, அதனால அவங்களை பத்தி பேச வேணாம்னா நீங்க அரசியல் கட்சி நடத்துறது இந்த வாக்குகளை தவிர வேற எதுக்குமே கிடையாதா? என்ன அநியாயம் இது? நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சா நீங்க தேர்தல் பத்தி மட்டும் தான் பேசுவீங்களா? உங்களோட அரசியலே தேர்தல் சம்பந்தமா தான் இருக்குமா? இப்ப வந்து மனோ தங்கராஜ் அவர் வந்து கல்லெல்லாம் உடைச்சு கடத்துறாருன்னு சொன்னாரு. நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணீங்க? உங்க கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அங்க உள்ள கட்சிக்காரங்க என்ன பண்ணீங்க? ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? அதை தடுத்து நிறுத்தத்துக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எதாவது பண்ணீங்க? உடனே கேஸ் போட்டோன்னு சொல்லாதீங்க. எல்லாத்துலயும் கேஸ் போட்டோம் அதை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. மக்கள் போராட்டம் என்ன பண்ணீங்க? தீர்வு நோக்கி எடுத்துட்டு போனீங்களா? 2026 தாவேக்கா தோத்துடுச்சு, ஆட்சிக்கு வரல. 5 வருஷம் என்ன பண்ணுவீங்க? திமுகவை இறக்குங்க, அதுதான் உங்க அரசியலா இருக்குமா? அப்பயும் வந்து சட்டத்துக்கு புறம்பான மக்களை பாதிக்கிற விஷயங்கள் நடக்கும்போது நீங்க கை கட்டி வாய் பத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? 5%க்கு கீழே இருக்கிற பிஜேபி நீங்க ஏன் கேட்க கூடாதுன்னு கேட்கிறேன். அவங்க அதிக பர்சன்டேஜ் வாங்கி தமிழ்நாட்டு அரசியலை டாமினேட் பண்ணா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அவங்க வந்து வாளா இருந்துகிட்டு நீங்க வந்து ஒரு கட்சியை வந்து டாமினேட் பண்றது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம். அதை பத்தி நீங்க என்ன கேட்கறீங்கன்னு கேட்கிறேன். இப்போ ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு ஒரு ஸ்டாக் கொடுக்கல, பீமா கொரேகான்ல இருந்த சமூக ஆர்வலர்கள் 5 வருஷமா ஜெயில இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சிஏஏ போராட்டம் பண்ணவங்க எல்லாம் ட்ரையலே இல்லாம ஜெயில இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல இந்துத்துவா குண்டர்கள் வந்து ரகலை பண்றாங்க. இதெல்லாம் பத்தி பேச வேண்டாமா? இதெல்லாம் பத்தி நீங்க பிஜேபி பத்தி கேள்வி கேட்க வேண்டாமா? உங்களுக்கு இந்த 2026 மட்டும் தானா? எப்படி நீங்க கூச்சமே இல்லாம மற்ற கட்சிக்காரங்களா எங்களை சப்போர்ட் பண்றாங்க, ஏடிஎம்கே கூடாரமே காலி ஆயிடுச்சு, செமிஃபைனல்ல ஜெயிச்சிட்டோம், இதெல்லாம் நீங்களே கற்பனையில சொல்லிட்டு இருக்கீங்களா? களத்துக்கு வாங்க. நீங்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க மாட்டீங்க, மக்களே பார்க்க மாட்டீங்க. இல்ல, அதிமுகவுக்கும் 20% இருக்கு, தாவேக்காவுக்கும் இப்போதைக்கு 20% இருக்கு. அந்த கணக்கு அடிப்படையில நாங்க ஜெயிச்சிட்டோம். எனக்கு செமிஃபைனல் 2024 ஏடிஎம்கே ஒரு தேர்தலில் போட்டியிட்டு 20% வாங்கியிருக்கிறாங்க. அது அவங்க போட்டியிட்ட விதம் அதெல்லாம் பத்தி நம்ம 1000 கேள்விகள் கேட்கலாம். பட் நம்மளுக்கு வந்து எம்பெரிக்கல் ப்ரூஃப் அதுதான், நம்ம கையில் அந்த ப்ரூஃப் இருக்குது. நீங்க இது எல்லாமே வார் ரூம் அல்லது உங்களோட ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருக்கிற நம்பர்ஸ், அதை நீங்க வந்து எப்படி கரெக்ட்னு சொல்லுவீங்க? இப்ப டைகர் அசோசியேஷன் ஒரு லாட்டரி கம்பெனி ஏடிஎம்கேக்கு 2024-25 60 கோடி கொடுத்துருக்காங்க, டிஎம்கேக்கு 50 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஆதோர்ஜுனாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். லாட்டரி கம்பெனி அவங்க ஏடிஎம்கே மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களே, அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்தி ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கலாம். எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க? இப்படி எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சிக்கு அவ்வளவு பணம் கொடுக்கணும்? 90% ஏடிஎம்கே உடைய ஃபண்டிங் வந்து அந்த கம்பெனில இருந்து வந்திருக்கு. அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக வாங்காது, அது தாவேக்காவுக்கு நகரும்ன்ற நம்பிக்கை தான். அந்த அந்த அவங்களுக்கே இருக்கு நம்பிக்கை, பணத்தை கொடுக்கறவங்களுக்கே நம்பிக்கை இருக்குது. ஆனா இவங்க எலெக்ஷன்ல போட்டிடாதவங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? அப்புறம் இவர் திரும்ப திரும்ப சொல்றது வருடத்திற்கு 500 கோடியை விட்டுட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு. அதை அவரு பாசிட்டிவா சொல்றாங்க. மத்தவங்க இப்படி கேட்கலாம்ல, 500 கோடி விட்டுட்டு வர்றாருன்னா ஏன் வரணும்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இப்ப கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரி அவருடைய அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவம் ஆயிடுச்சுல்ல. அவருக்கு சம்பந்தம் இல்லை, அவரால் நடக்கலன்னு அவர் சொன்னா கூட நிச்சயமா ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது அவர் ஞாபகம் வரும்ல. குழந்தைகள்ல இருந்து எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. இந்த கஷ்டம்லாம் ஏன் படணும்? 500 கோடியை விட்டுட்டு, சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு, ஒரு பிரைவேட்டான லைஃப் விட்டுட்டு ஏன் வந்து எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அரசியல் பண்ணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. திமுக மாற்றுனா நீங்க உங்க நடவடிக்கைகள் மூலம் செய்யுங்க. நீங்க மாற்றே இல்லை, ஏமாற்றுறது. ஏன்னா இப்ப எம்ஜிஆர் பத்தி சொன்னாரு, கொள்கை தலைவர் சொல்றீங்க. உங்க கொள்கை தலைவரான காமராஜரை தோற்கடித்தது வந்து அண்ணா, அதுக்கப்புறம் அந்த கட்சியில எம்ஜிஆர் இருந்தாரு. அந்த எலெக்ஷன்ல எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டது காமராஜருடைய கட்சி தோக்கிறதுக்கான காரணம். இப்ப உங்க கொள்கை தலைவர் யாரு சொல்லுங்க? அண்ணாவா, எம்ஜிஆரா அல்லது காமராஜர்? அவரை பத்தி பேசுறதே இல்லையே. இப்ப நீங்க உங்களுக்கு வெற்றி பெற்று விட்டார் அரசியல்ங்கிறதுனால திரும்ப திரும்ப எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப உங்க கொள்கை தலைவர் எம்ஜிஆர் சொல்ல வேண்டியதானே? திமுக தோக்கடிச்சாரு, திமுக தீய சக்தின்னு சொன்னாரு. ஜெயலலிதாவை நீங்க கொள்கை தலைவர்னு சொல்லிடுங்க. அப்புறம் சம்பந்தம் இல்லாம மண்டைக்காடு கலவரம் எப்ப நடந்தது?
1982 அப்ப யாரு சீஃப் மினிஸ்டர்? எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர். அது இந்து முன்னணி வளர்றதுக்கு கூட ஒரு காரணம், அவங்க உருவாகிறதுக்கு ஒரு காரணம்னு ஒரு எண்ணம் இருக்கு நிறைய பேர்கிட்ட. அதெல்லாம் பத்தி நீங்க இந்த மீட்டிங்ல வந்து பேசுறீங்க. அது என்ன டிஎம்கே பேரில் நடந்ததா? அதற்கு காரணம் டிஎம்கேவா? நீங்க என்ன வேணா பேசலாமா? இந்த நம்பர்ஸ் நீங்க ஒரு வார் ரூம் நடத்திட்டா எனக்கு ஒரு நம்பர் இருக்கு, 31% எங்களுக்கு இருக்கு, இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து 41% ஆயிடும். இதெல்லாம் என்ன லாஜிக் எனக்கு புரியல. ஆட்சிக்கு வரதுக்கு ஆசை இருக்கலாங்க, பட் அதற்கான ஒர்க்கே செய்யல. நான் திரும்ப 20% சொன்னது கேசிபி இல்ல. நான் கூட அவருக்கு அந்த ஆதரவை பார்த்து 20% சொல்லுவேன். ஆட்சி பிடிக்க பத்துமா? கேரளால 15% இருந்து 20% பிஜேபி வாங்கி ஒரு சீட்டு வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட்ல இந்த சதவீதம் முக்கியம் கிடையாது. நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி 40% வாங்கிட்டு 10 சீட்டு வாங்கியிருக்கிறார் 2024 சட்டமன்ற தேர்தலில். சதவீதம் முக்கியம் கிடையாது, எத்தனை சீட்டு நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு. அது சீட் கன்வர்ஷனா மாறும். ஒரே இவர் எம்ஜிஆர் பத்தி திரும்ப பேசுறதுனால கார்த்திகா நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 1971 எலெக்ஷன்ல எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, கருணாநிதி அவர்கள் தான் ஜெயிச்சா சீஃப் மினிஸ்டர். ஓடி ஆடி உழைச்சிருக்கிறார், அவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கிறார். வேன் ஃபுல்லா பணத்தை வச்சு திமுக வேட்பாளர்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு சாப்பாடு சொல்லி எல்லாத்துக்கும் வாரி வழங்கியிருக்கிறாரு. அவ்வளவு கடுமையா பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் நீங்க வந்து அவ்வளவு பாராட்டுறீங்க, புகழுறீங்க, அப்படி இப்படின்றீங்க. ஆனா நீங்களே சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன உழைச்சிருக்கீங்க? மக்களை விடுங்க, தொண்டர்களே அவர் பாக்குறது இல்ல. இவருக்கு வந்து மக்கள் வந்து 40% ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்களா? என்ன விஷன் கொடுத்திருக்காரு? திமுக தீய சக்திங்கிறது தவிர இவர் என்ன பேசியிருக்கிறாரு? அந்த கட்சி சாராதவர்களுக்கு என்ன விஷன் நம்பிக்கை கொடுத்திருக்காரு? நான் இதை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. திமுக தூக்கிருக்க, நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இல்ல அதிமுக சொல்றது மாதிரி திமுக எதிர்ப்புங்கிறத தானும் முன்னிலைப்படுத்தணும். அதுக்கு ஏடிஎம்கே கேட்கணும், நாங்க இருக்குமே, ஆட்சி செஞ்ச அனுபவம் கூட எங்களுக்கு இருக்கு, அவங்க கேட்கணும். அவங்க அமைதியா இருக்கிறாங்க. பிரியன் சார், ஏடிஎம்கே வேண்டாம், அந்த இடத்துக்கு தாவேகா போதும்னு மக்கள் நினைப்பதாக தான் திரு ஆதவர்ஜனா புரிந்து கொண்டு பேசியிருக்கிறார். கள யதார்த்தம் அப்படிதான் இருக்கா? கார்த்திகே, நம்ம நேர்பட பேசல பல முறை நான் பேசியிருக்கேன். அதாவது திமுக அதிமுக என்ற பைபோலார் பாலிடிக்ஸ்ல அதிமுக இடத்தை காலி பண்றதுக்கு தான் தாவேகா முயற்சி பண்றாங்க. திமுகவுக்கும் தங்களுக்கும் தான் போட்டி என்று தாவேகா சொல்வதன் மூலமாக அதிமுக இடத்தை காலி பண்றதுக்கான முயற்சிகள்ல அவங்க இறங்கியிருக்காங்க. நான் பல முறை நேர்பட பேசல சொல்லியிருக்கேன். அது ஆக்கிரமிக்கிறாங்களோ இல்ல அதை வந்து அபகரிக்க பாக்குறாங்களோன்றது அடுத்த கட்டம். ஆனால் அவர்களுடைய எடுத்த உடனே அவங்க நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதிமுகவை வந்து நம்ம அதை வந்து கபலீகரம் பண்ணணும்ன்றதுதான் அவங்க நோக்கம். அந்த ஓட் பேங்கை கபலீகரம் பண்ணணும்ன்றதான் அவங்க நோக்கம். ராம்ஜி பேசும்போது சொன்னார், அதாவது வந்து செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டோம் அதிமுகவை அப்படின்னு ஆதவர்ஜனா சொன்னதை பத்தி எடப்பாடி ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். எடப்பாடி எதை தான் பெருசா எடுத்துக்கிறாரு? அவர் எதை தான் சார் பெருசா எடுத்துக்கிறாரு? தாவேகாவை பத்தி நீங்க எதை வேணா கேளுங்க, எல்லாத்துக்கும் கடந்து தான் போவாரு. இல்லைங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி விஜய் சொல்றாரு. ஆமாங்க, அது அவருடைய கருத்துங்க. அது இல்லைங்க தீய சக்தின்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னதை சொல்றாரு, அது அவருடைய கருத்துங்க. மக்கள் தாங்க முடிவு பண்ணுவாங்க. கேபி முனுசாமி சொல்லிட்டாருங்க. எதை கேளுங்க, தாவேகா பத்தி எதை கேளுங்க. அது இல்லைங்க, அது நமக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது கோழத்தனமா விவேகமா தெரியல. இது கோழத்தனம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு பதில் சொல்ல நீங்க இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா அதிமுகவை கபலீகரம் பண்ணி அவர் எடுத்துட்டு போயிடுவார் ரோட் பேங்க. நிச்சயம் நடக்குங்க. இது நிச்சயம் நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படி அவர் வந்து அதிமுக இடத்தை பிடிக்க வர்றாருன்னு நான் 3 மாசத்துக்கு மேல சொல்லிட்டு இருக்கேன். நான் இதான் அவர் இன்னைக்கு சொல்றாரு. ஆதவர்ஜனா சொல்றாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் படத்தை வச்சு படத்தை போட்டா அதிமுக ஓட்டு வந்துரும் அப்படின்னு கேசிபி எல்லாம் சொல்றாங்க. எம்ஜிஆர் படத்தை ஏன் வைக்கல? ஏங்க அவர் வழிகாட்டி 5 பேரை வச்சிருக்காரு, அந்த படத்தை போடுறாரு. ஓட்டு வாங்குறதுக்கு எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்றாருங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை ஓட்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்றாரு. அதை கண்டிக்கிற தைரியம் வந்து முயற்சி பயணிச்ச இவருக்கு இல்லையே, ஏபிஎஸ்க்கு இல்லையே. ஏன் இல்ல? அதனால கேட்கிறேன், கோழைத்தனமா விவேகமா? உங்களுக்கு என்ன கொடியை பார்த்தோம்னா, தாவேகா கொடியை பார்த்தோம்னு ஒரு ஆசை வருது உங்களுக்கு. ஆகா பிள்ளையார் சுழி போட்டாச்சு. நீங்க என்ன ஒரு அரசியல் தலைவரா? நீங்க ஒரு பெரிய கட்சியோட அரசியல் தலைவரா? இன்னொரு கட்சியோட கொடியை பார்த்துட்டு இப்படி புலகாங்க அடைவீங்க? பேச்சுவார்த்தை நடக்கல, ஒண்ணு நடக்கல, அதுக்குள்ளயும் கூட்டணி மலர்ந்தாச்சு, பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னா உங்க தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க எவ்வளவு பெரிய கட்சி, 53 வருஷம் கட்சி நடத்துறீங்க, கட்சி நடக்குது. உங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த கட்சி இப்பதான் வந்திருக்கு. அந்த கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது. கொடியை பார்த்த உடனே நீங்க புலகாங்க அடைகிறீங்க, உற்சாகம் அடைகிறீங்க. ஆனா அவர் சொல்ற விஷயங்களுக்கு எல்லாம் அதிமுக பாதிக்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் பேசுறாரு. அதுக்கு பதிலே கிடையாது. நீங்க கட்சியை காப்பாற்றுற விதம் இதுதானா?
ஒரு கேள்வி, விஜய்க்கோ ஆதவர்ஜுனாவுக்கோ தாவேகா தலைவர்களுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக தலைவர்களோ பதில் சொல்ல தொடங்கினா இருதுருவ அரசியலுக்குள்ள அவங்க திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்த முடியாம போயிடும்ல சார். அதிமுக வெர்சஸ் தாவேகான்னு முதல்ல வரணும் அப்படின்னு தாவேகா நினைக்கிறதுக்கு இவங்களே ஈடு கொடுத்த மாதிரி ஆயிடாதா? அதிமுகவை ஈடு கொடுத்த மாதிரி ஆயிடாதா? அதான் சார், நான் தான் கேட்டேன், இது கோழைத்தனமா விவேகமான்னு கேட்கிறேன். ஏன்னா நீங்க அந்த பாயிண்ட்ல யோசிச்சீங்கன்னா உங்க இடத்த அவர் வந்து பிடிச்சிருவார். நீங்க அந்த பாயிண்ட்ல யோசிச்சீங்கன்னா உங்க இடத்த அவர் பிடிச்சிருவார். வந்து நீங்க தாவேகாவை இந்த இடத்துலயே நீங்க கட் பண்ணல வச்சுக்கோங்களேன். சரி, விஜய்க்கு வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு, என்ன ஓட் பேங்க் இருக்கு, எப்படி வரும் ஓட் பேங்க்லாம் நான் பல தடவை பேசியிருக்கேன். விஜய்க்கு வந்து திமுக எதிர்ப்பாக்கள் பிரிஞ்சு போகும், திமுக அதிமுக பிடிக்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, விஜயோட ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, பாஜக எதிர்ப்பு தீவிரமா கையில் எடுத்தா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் வாங்குவாரு. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் ஆதவர்ஜுனா பேசுறாரு. ஆனா இதெல்லாம் வருமா? இதுக்கெல்லாம் ரெக்கார்ட் இருக்கா, டேட்டா இருக்கா? இல்ல, டேட்டா கிடையாது. அதிமுக ஒரு டேட்டா இருக்கு, 19% 17% டேட்டா இருக்கு. 45% அம்மா வச்சுட்டு போனாங்க, அந்த 19% தான் குறைச்சிட்டாரு எடப்பாடின்றதா உண்மை. அந்த டேட்டாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதுவாது இருக்கு. ஆனால் தாவேகாவுக்கு வாக்கு வரத்துக்கான வழிகள் இருக்கு. ஆனால் அது 26% ஆதவர்ஜுனா ஒரு தடவை சொன்னார். அதெல்லாம் வருமா இல்லையான்னு தெரியாது, அதெல்லாம் நடந்தாதான் தெரியும். ஆனால் அப்படி எதுவுமே தெரியாத, என்னன்னு தெரியாத ஒரு புதிராக இருக்கிற ஓட் பேங்கை வந்து தாவேகா வச்சிருக்கு. ஆக்சுவலா அப்படி இருக்கிற ஓட் பேங்க் வச்சிருக்கிற தாவேகா அதிமுகவை செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டோம் சொல்றத அது பழையபடி மறுபடியும் இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாத்தையும் வந்து கடந்து போனாரோ அதே மாதிரி அதிமுக கடந்து போனா எதுக்கு அதிமுக இருக்கணும்? நம்ம பேசாம போய் தாவேகால போய் சேர்ந்து எல்லாமே இன்னும் பலர் தொடர்ந்து அணிவகுத்து அங்க போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு சார். அவங்க இதை கடந்து போறாங்க அதிமுக அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்ல தாவேகாவை பொருட்படுத்தலன்னு எடுத்துக்கணுமா? பாஜகன்னு ஒரு தேசிய கட்சி, 5 11 என்டிஏன்னு 18 ஒரு கட்சி இவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. பாஜக தலைவர்களை போய் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறாங்க, பாஜக போய் அவங்கள சந்திக்கிறாங்க. இவங்களோட தேமுதிக வருமா, ராமதாஸ் வருவாரா, அன்புமணி வருவாரா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. திமுகவுக்கு இணையாக பேச்சுவார்த்தை நடக்குது. தாவேகாவுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, தனித்த கட்சியாக அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை பொருட்படுத்தணுமா அதிமுக தலைவர்கள்? அதற்கு விளக்க சொல்லணுமா? சார், விளக்கம் சொல்லலைன்னா நீங்க இருக்கிற இடத்த விட்டுருவீங்க சார். விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கூட்டத்தை போட்டீங்க. நீங்க அதே ஈரோடு மாவட்டத்தில் விஜய் கூட்டம் போட்டாரு. விஜயோடைய கூட்டம் எத்தனை மடங்கு உங்க கூட்டத்தோட பெருசு? எவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் கூட்டினாரு? விஜய் அளவுக்கு நீங்க கூட்டம் கூட்டினீங்களா? அந்த ஒன்று அதெல்லாம் வச்சுதான் ஆதவர்ஜுனா சொல்றார் செமிஃபைனல்ஸ்ல தாண்டி வந்துட்டோம். ஏன்னா இதுவரையும் நீங்க வந்து எந்த தாவேகாவுடைய எந்த விதமான விமர்சனங்களுக்கும் என்ன சொன்னார்? ஊழல் கூட்டணி பாஜக அமைத்திருப்பது ஊழல் கூட்டணி விஜய். பதில் கிடையாது. இங்க அதிமுக ஊழல் தானே, ஊழல் கூட்டணி தானே, ஏன் பதில் சொல்லல? அவர் ஊழல் கூட்டணி சொல்றாரு, ஏன் பதில் சொல்லல? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நீங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கே பதில் இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள் பாக்குறாங்க சார். இப்படி தைரியம் இல்லாத ஒருத்தரை வந்து பதவி சோகம் தன்னோட பதவி தங்கிட்ட இருக்கணும், யார்ட்டையும் போயிடக்கூடாதுன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாருன்னு அதிமுக தொண்டர் நினைக்கிறான். நம்ம கட்சியை தாரவாத்துவார் போல் இருக்கு, இருக்கிறவங்க அனுப்பிச்சுடுவார் போல் இருக்குன்னு அவன் நினைக்கிறான் சார். இது என்ன விவேகமா கோழைத்தனமா? திரு ராம்கி, ஏடிஎம்கேக்கு 2 சேலஞ்ச் இருக்கும். ஒன்று, திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றணும். அதை விட ரொம்ப முக்கியமா தாவேகா அதிமுக இடத்துக்கு முன்னேற விடாமல் தடுப்பது, அதுதான் பிரதானம். அந்த இடத்துல அவங்க பின்தங்கி இருக்காங்களா? இல்ல, நீங்க சொன்ன முதல் பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். 2வது பாயிண்ட் பத்தி கவலைப்பட தேவையில்லை. முதல்ல 2வது நீங்க வந்து நான் இப்படி கேட்கிறேன், 2வது பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தானே முதல் பாயிண்ட். இல்ல 2வது பாயிண்ட் நீங்க அவங்க எப்படி கடந்து செய்றாங்களோ அதை விட அதிகமாக கடந்து. என்னன்னா அதிமுகவுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது, ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது, வல்லமை, ஆட்சிக்கு வர முடியும், வந்தால் என்ன செய்வோங்கிற அந்த இதெல்லாம் இருக்கு. ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க என்னதான் தாவேகா மாஸ்ன்னு சொன்னா கூட ஆட்சிக்கு வருமா, சீட்டை கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களே ஒத்துப்பாங்க, கட்சிக்காரங்களே ஒத்துப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெரிய தலைவலி. அதை பத்தி கவலைப்பட வேண்டியது திமுக. ஆட்சி பொறுப்புக்கு வருமா, நம்மள ஆட்சி பொறுப்புல இருந்து நீக்கிடுமா தாவேகா அப்படின்னு யோசிக்க வேண்டிய இடத்துல திமுக இருக்கு. ஏடிஎம்கே பலவீனப்படுத்திடுமா, ஓட் பேங்க் தன்வயப்படுத்திடுமா தாவேகான்னு கவலைப்பட வேண்டிய இடத்துல தானே அதிமுக. நான் அதுதான் சொல்றேன், விஜய் அவர்களோ ஆதவர்ஜுனா அவர்களோ திமுகவை செய்யாத விமர்சனமா, இதை விட சம காலங்களில் திமுக இவர்களை விட கடுமையாக விமர்சனம் யாருமே கிடையாது. அதை எப்படி திமுக அணுகிறதுன்னு நம்ம பார்க்கணும்.
ஸோ அது மாதிரி அதில் ஒரு 10% கூட அதிமுக வந்து நேரடியாக அதிமுக அவங்க இது வரைக்கும் பேசவே இல்லை. அவங்க கரூர் நாமக்கல்ல தான் பேசினாங்க. அவங்க இன்னைய வரைக்கும் அவர் பேசல. அவர் இக்னோர் பண்றாருன்னா பயம். நீங்க அதிமுகவை களத்தில் எதிர்க்கவே முடியாது. அதிமுக நியூட்ரல் ஃபோர்ஸ் ஆக்சுவலா. அது ஒரு வெகுஜன இயக்க, வெகுஜன கட்சி ஆக்சுவலா. திமுகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம், பாஜக எதிர்க்கலாம், விடுசிறுத்தைகள் இதெல்லாம் எதிர்க்கலாம். நீங்க அதிமுக எதிர்த்தீங்கன்னா எப்படி எதிர்க்க முடியும் ஆக்சுவலா? அதுக்கு என்ன நீங்க நெகட்டிவா என்ன நீங்க சொல்ல முடியும்? அவங்க எதிர்க்கல, தாவேகா தானே சொல்றீங்க. அதுதான் அவங்க எதிர்க்கல, இக்னோர் தான் பண்றாங்க. இல்ல தன்வயப்படுத்துது தாவேகா. அது தலைவர்கள் இந்த பக்கம் வராங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற லெகசி அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா தன்வயப்படுத்துறாங்க தானே. நீங்க வந்து தன்வயப்படுத்துனா நீங்க அதை எதிர்த்தால் மட்டும் தான் தன்வயப்படுத்த முடியும். நீங்க எதிர்ப்பு தான் இங்க ஆக்சுவலா. நீங்க நேரடியாக எடப்பாடிய தலைமை நீங்க கொஸ்டின் பண்ணா, அப்ப நீங்க இது வரைக்கும் ஓபிஎஸ் எப்படி கொஸ்டின் பண்றாரு, தினகரன் எப்படி கொஸ்டின் பண்றாரு, அது மாதிரி நீங்க எப்படி கொஸ்டின் பண்றீங்க? அப்படிதான் எப்படி தன்வயப்படுத்த முடியும்? திமுக எதிர்க்குது, அதிமுகவை எதிர்க்குது. அதிமுக கட்சிங்கிற ஓட் பேங்க் அவங்க எதிர்க்கிறதுனால தான் அவங்க நிக்கிறாங்க. அதிமுகவும் அதை பண்ணுது, திமுகவை எதிர்த்து தலைவர்களை எதிர்த்து. அப்ப ஒரே வழி தாவேகா தன்வயப்படுத்துது இல்ல, அந்த லீடர்ஸ் லெகசியை பயன்படுத்திக்குது இல்ல. அதை எப்படி தன்வயப்படுத்தணும்னா நீங்க திமுக எதிர்ப்பை தொடர்ந்து முன்னிலைப்படுத்துவது மூலமா தான் தன்வயப்படுத்து. தன்வயப்படுத்தவே இல்லை நான் சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு, அதாவது திமுக எதிர்ப்பை நீங்க அதிமுக காட்டுகிற திமுக எதிர்ப்பை விட ரொம்ப தீவிரமா, ரொம்ப டெடிகேட்டடா தாவேகா பண்ணும்போது தான் அப்ப அது வந்து அதிமுக முழுமையாக சைலண்ட் பண்ண முடியும். அது வெறுமனே எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான். இதுல வந்து நீங்க யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதெல்லாம் மக்கள் இவ்வளவு மெச்சூர்டான பாலிடிக்ஸ் பேசுற மாநிலத்தில் வந்து யாருமே இவரை எதிர்க்கிறதுனால யாரும் ஓட்டு போட போறதில்ல. இவங்க வந்தா என்ன பண்ண முடியும், சஸ்டைன் பண்ண முடியுமாலாம் யோசிப்பாங்க. ஸோ இது நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அதனால ரெண்டாவது நீங்க அதிமுகவை மட்டும் அவர் வந்து அவர் வெளிப்படையாக அவர் சொல்றது என்னன்னா அதிமுக பத்தி அவர் தொடவே இல்லை. ஆக்சுவலா அவர் சொல்றது செமி இக்னோர். அவர் அதிமுக மட்டும் இல்ல, பாஜக இக்னோர் பண்ணி போனாரு. ரெண்டாவது மிக கடுமையான விமர்சனம் வைக்கிறார் திமுக மேல. 20 இடங்கள் தாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்றாங்க. அப்ப திமுகவுடைய ரெஸ்பான்ஸ் இல்ல. இதெல்லாம் கடந்து இக்னோர் பண்றாரு. டிஎம்கே விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறாருன்னா ஏடிஎம்கே பொசிஷனை சஸ்டைன் பண்ண பாக்குது தாவேகா. அவ்வளவுதானே. இல்ல இல்ல அந்த 20 இடங்கள்லாம் சொல்றாருல, இதெல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் ஆக்சுவலா. அதை எப்படி அவன் கடந்து போற, அது மாதிரி தான் இதுவும். இதுல என்ன சொல்லி எடப்பாடியை நீங்க கேள்விக்குள்ளாக்க முடியும், இல்ல என்ன சொல்லி அதிமுக கொடுக்க முடியும்? டிஎஸ் அவங்களே அக்னாலேஜ், அவருடைய தலைவரே அக்னாலேஜ் பண்றாரு. அதிமுக தீய சக்தி சொன்னது கரெக்டா, நீங்க ரெஃபர் பண்ணி தானே பண்ண முடியுது. இவங்களை கடந்து போய் இல்ல இவங்களுக்கு மாற்றாக நான் வர முடியும், வெளிப்படையாக நீ சேலஞ்சே பண்ண முடியாதுல தாவேகா இருக்குது. எந்த விதம் சேலஞ்ச் ஏடிஎம்கே ஓன் பண்றதுக்குன்னு ஒண்ணுமே வேண்டாமா? எம்ஜிஆர் வேண்டாம், ஜெயலலிதா வேண்டாம், திமுக ஒரு தீய சக்தி வேண்டாம், செங்கோட்டையன் வேண்டாம், அதிமுக தலைவர்கள் வேண்டாம், எல்லாம் தாவேகாவுக்கு போயிடலாமா? ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தது தாவேகாவுக்கு. இந்த ஊழல், அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி, நாங்க மாற்று வந்தா நாங்க ஊழல் இல்லாத சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அது செங்கோட்டையன் போன்ற அதிமுக அவர்கள் உள்ள வரும்போது அந்த வாய்ப்பு இழக்குது. அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது எப்படி நீங்க வந்து மாற்று ஒரு டிஃபரன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? பிரியன் சார் போறதுக்கு முன்னாடி திரு ரகு, அதிமுகவை தன்வயப்படுத்த முடியாது தாவேகா. தலைவர்கள் லெகசியை பயன்படுத்துறதுனாலயோ பேரை பயன்படுத்துறதுனாலயோ தன்வயப்படுத்த முடியாது. அதிமுகவுக்கு பலவீனம் இல்லைன்னு சொல்றாரு. பலவீனம் இருக்கு. அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாத பலவீனம், அதை தான் பயன்படுத்திக்க விரும்புறாரு. அவங்கள்ட்ட இல்லாதது இவர்கிட்ட இருக்குது. என்ன கரிஸ்மேட்டிக், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்க. திரும்ப நீங்க எல்லாரும் சொல்றது அந்த கட்சியில கரிஸ்மா சொல்லிட்டா. விஜய் நடிக்கிற மோசமான படம் பிச்சிட்டு போகுது. ஓகேவா? நடிகருங்க. இல்ல, மக்கள் வந்து நீங்க காசு கொடுத்து கூப்பிடாம அவர் கூட்டத்துக்கு வராங்க. கரூர்ல அவ்வளவு பெரிய துயரம் நடந்தும் ஈரோட்ல கூட்டம்னா அவுட்ஸ்டாண்டிங். நண்பர் வந்து ஒரு பத்திரிகையாளர் நண்பர் போயிட்டு வந்தாரு, எலக்ட்ரிக்கா இருக்குன்னு சொன்னாரு. நீ இதனாலதான் விஜய் பத்தி பேசுறோம். விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சரியான நேரத்துல வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஏடிஎம்கே வீக்கன் ஆயிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல அவங்களால ஜெயிக்க முடியல, ஆட்சிக்கு வர முடியலன்னா கட்சியை காப்பாத்துறதுக்கு. அதுக்கு தான் ஜெயக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ரெட்டலைக்கு இவ்வளவு நாள் வாக்களித்தவர்கள் கைகள் வேறு எந்த கட்சிக்கும் வாக்களிக்காது, விஜய்க்கு வாக்களிக்காதுன்றார். எம்ஜிஆரை பயன்படுத்தட்டும், ஜெயலலிதாவை பயன்படுத்தட்டும், ரெட்டலைக்குன்னு ஓட்டு போட்ட கை விஜய் சின்னத்துக்கு ஓட்டி போடும். அங்கதான் தாவேகாவுக்கு. அதாவது ரெட்டலைக்கு ஓட்டுகளை கொண்டு வரதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் வேணும். திமுக எதிர்ப்பை வந்து கூர்மைப்படுத்துற, அதாவது திமுக எதிர்க்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிற லீடர்ஸ் வேணும். இப்ப இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு ஏடிஎம்கேல நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கூட எடப்பாடி விஜய் கூட ரசிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடம், ஏடிஎம்கே காலி பண்ணிட்டோம், நீங்க சொல்ற மாதிரி தன்வயப்படுத்திட்டோம். ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவங்கள பத்தி பேசலனாலும் அவங்க தான் அஃபெக்ட் பண்றாரு. அவர் ரியாக்ட் பண்ண முடியாம இருக்கிறாரு, ஏன்னா கூட்டணிக்கு திரும்ப வருவாரான்னு. அதனால விஜய் வந்து இப்போ திமுக எதிர்ப்பை நம்ப கூர்மைப்படுத்தி ஏடிஎம்கே ரொம்ப எளிதா வாங்கிக்கிட்டு இருந்த தன்னந்தனியா நிக்கிறாரு.
வெறும் ஒரு கட்சியா தன்னந்தனியா நிக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு மக்கள் மனசுல தன்னுடைய பலத்தை அதிகரிக்குது, தைரியமா நிக்கிறாரு. அவர் வந்து ஆதவர்ஜனா சொன்ன பாயிண்ட் அது கரெக்ட். எங்க தலைவரை சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக நாங்க அரசியலுக்கு வரும். அவ்வளவு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவ்வளவு சம்பளம் வாங்குற ஒரு அரசியலுக்கு வந்து அல்லல் படணும்னா அவரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் தான் வருவாரு. ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக்குறதுக்கோ ஏடிஎம்கேவை ரிவைவ் பண்றதுக்கோ அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கோ வர மாட்டாரு. சோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது அவருக்கு வந்து அவர் நினைக்கிறாரு சூழ்நிலை சாதகமா இருக்குது, திமுக எதிர்ப்பு இன்னும் வலுவா இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுல பிரச்சனை என்னன்னா கருணாநிதி அவர்கள் இல்ல, திமுக எதிர்ப்பு கூட முன்னளவுக்கு. ரெண்டு விஷயம். ஒன்று, அதிமுக திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினாலே போதும், தாவேகா கொஞ்சம் கொஞ்சமா அது பலவீனம் அடைஞ்சிரும் அப்படின்னு ராம்கி சொல்றாரு. இன்னொன்று, அதிமுகவை எதிர்க்காம அந்த ஓட் பேங்கை தன்வயப்படுத்த தாவேகானால முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல, அதாவது வந்து அதிமுக வந்து திமுக எதிர்ப்பை வந்து எவ்வளவு தீவிரமா கடைபிடிக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை விட அதிகமா நாங்க பண்றோம்ன்றதுதான் வந்து விஜய் காமிக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். நம்ம அதனால இந்த திமுக எதிர்ப்புன்ற அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளியை வந்து அபகரிக்க பாக்குறாரு விஜய். ஆக்சுவலா அது வந்து இவங்களுக்கு வந்து பலவீனமா இருக்காங்கன்றதான் முக்கியமான விஷயம். அதிமுக பலவீனமா இருக்கு, அந்த குரல்கள் வந்து பலவீனமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதிக்கிற பல விஷயங்கள் பண்றது வந்து பாஜக. அந்த பாஜக பல விஷயங்களை பண்ணும்போது அதை தட்டி கேட்க முடியாத ஒரு நிலையில் இருப்பது அதிமுக. அதே மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஜய்க்கும் அந்த பொசிஷன் வந்திருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலா திருப்பரங்குன்றம் விஷயத்துல வாயை திறக்காத இருக்கார், மகாத்மா காந்தி விஷயத்துல வாயை திறக்காத இருக்கார், சிறுபான்மையோர் வந்து நாடு முழுக்க தாக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தி வாயை திறக்காத இருக்கார். அவருக்கும் பாஜக கிட்ட ஒரு ரிசர்வேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் திமுக இப்போ வந்து திட்டமிட்டு கரெக்டா கொண்டு போறாங்க. கேட்டா இது வந்து அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இல்லைங்க, மத்தியில பாஜக ஆட்சியில் இருக்கு, அதோட செயல்பாடுகள் தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதிமுக தாவேகா ரெண்டு பேருமே வந்து பாஜகவை பத்தி சைலண்டா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஆனா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதையும் நம்ம பாக்குறோம். நம்ம இவர் சொன்ன திமுக எதிர்ப்பு, அதிமுக சொல்ற திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, அது வந்து தாவேகா அளவுக்கு இல்லைன்றதா முக்கியமான விஷயம் இங்க. ஆக்சுவலா சோ தாவேகா வந்து தொடர்ந்து வந்து இந்த திமுக எதிர்ப்பை மேலும் மேலும் வந்து கடுமைப்படுத்தும் போது அதிமுக வந்து அந்த இடத்துல ஏற்கனவே பலவீனமா இருக்கிற அதிமுக தன்னுடைய இடத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம சோ இங்க வந்து பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் அவர் தலைமையில கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு கட்டுமானம் இல்ல, அந்த முகம் வந்து செல்வாக்கு சேர்க்குது. ஆக்சுவலா அதிமுக பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுமானம் உள்ள ஒரு கட்சி, செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர், அதுதான் இங்க பிரச்சனை. ஆக்சுவலா அதிமுகவுக்குள்ள ஒரு முக்கியமான பலவீனமே செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர் கையில வந்து இன்னைக்கு அதிமுக சிக்கி கொண்டிருப்பதுதான் அதற்குரிய முக்கியமான பலவீனம். கடந்த பல அதிமுக இரட்டைக்கு ஓட்டு போட்டவங்க வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஜெயக்குமார் சொல்றாரு இல்ல, கடந்த 10 தேர்தல்கள் இரட்டைக்கு வாக்கு போட்டவங்க எங்க போனாங்க, ஏன் தோத்து போச்சு, எப்படி தோத்து போச்சு? ஜெயக்குமார் பேசுவோம். திரு கேசிபி, அதிமுக தாவேகாவை விமர்சிக்காம இருக்கிறதுக்கு 3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, விமர்சிச்சு பெரியாளாக்க வேணான்னு, இல்ல கடைசி நேரத்துல கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு, மூன்றாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கான்னு. இதுல ஏதாவது ஒரு கணக்கு அடிப்படையில் அவங்க விமர்சிக்காம இருக்காங்களா? இல்ல, நிச்சயமா கடைசி நேரத்திலேயாவது ஏதேனும் ஒரு கூட்டணி வாய்ப்புக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார். தேர்தலுக்கு பின்னாடி ஏதாவது யாருக்கும் ஒரு மெஜாரிட்டி கிடைக்கலைன்னா அவர்கள் பயன்படுவார்கள் நினைக்கிறாங்க. ஆனால் பொதுவாக இந்த விஜயனுடைய தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு திமுக தன்னை தற்காத்து கொள்ளுகிற நடவடிக்கைகளை முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய்கிட்டிருந்து தற்காத்துக்கிறது மட்டும் இல்லை, திமுகவை எதிர்த்து வெல்லுவதற்கு கூட இன்னும் அவர் முழுமையாக தன்னை தயார்படுத்திக்கல. அதிமுகவுக்குன்னு இருக்கிற அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ளுகிற நடவடிக்கையை கூட எடுக்கல. நிச்சயமா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த, ஜெயக்குமார் சொன்னார் இல்லையா, ரெட்டலைக்கு தான் விழுகணும், அந்த 20% வாக்கு வந்து அதிமுகவுக்கு இருக்குது. விஜய்க்கு ஒரு 20% இருக்கு, திமுகவுக்கு 40% இருக்கு. இன்னொரு 20% தான் களம் இறங்குற பொழுது யாரோ ஒருத்தர், ஒன்னா அதிமுக இல்லைன்னா விஜய் போட்டியா வந்து களத்துல நின்றுவாங்க. நிச்சயமா இந்த 2 பேரும் சமமாக பயணிக்கிற நிலையில களம் இருக்காது. 2 பேர்ல ஒருத்தர் தான் நிற்பாங்க. அது அடுத்து வருகிற 30 நாள்ல எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்படி தற்காத்துக் கொள்ளுகிறார், அதிமுகவை எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துகிறார், ஒற்றுமைப்படுத்துகிறார் என்றால் அவர் முன்னேறுவார். இவர் தவறு செய்தால்
விஜய் முன்னேறி விடுவார். நன்றி. அது அவர்கள் முயற்சியே வேண்டியதில்லை. இவரது தவறு அவங்களுக்கு அது அனுகூலமா போகும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு